இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில பேசியிருக்கிறாரு. அவர் ஆறுதலா பேசுவாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவர் நடந்தது நடந்து போச்சு, சாரி அப்படிங்கிறாரு. சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நடந்தது நடந்து போச்சின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது, சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு முதலமைச்சரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. சாரி என்கின்ற வார்த்தை சொல்லி இதை இந்த மரணத்தை ஈடுகட்ட முடியாது. என்ன விலை கொடுத்தாலும் ஒரு உயிரை நம்ம திருப்பி வாங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அரசு வேலை, அவருக்கு வீட்டுமனை பட்டா, அப்புறம் ஒரு சின்ன நிதி உதவிலாம் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் அந்த குடும்பத்தினுடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது. காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். காட்டு மிராண்டித்தனம் போல நடந்து நம்ம ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் செயல்பட்டார்களே. ஆனால் மதுரை நீதிமன்றத்தில் எப்படி காவலர்கள் அங்கே கூனி குறுகி நின்றார்களோ, மதுரை நீதிமன்றத்தில் இந்த அரசு எப்படி மூக்கு உடைந்து நின்றதோ,